சிவகாசி அருகே மாரநேரியில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம். மணிவண்ணன், இந்த பட்டாசு ஆலையில எப்போது எந்த இடத்துல வெடிவிபத்து ஏற்பட்டது? உயிரிழந்த 2 யார் யார்? சிவகாசி அருகே மாரநேரி பக்கத்துல தேன் காலனி என்ற இடத்துல கிருஷ்ணசாமி பயிர் என்ற தனியார் பேரரசில் இன்னைக்கு 30 அறையில 50க்கும் மேற்பட்டோர் வேலையில் ஈடுபட்டுள்ளார். தற்போது தரைச்சக்கரம், அதாவது தரைச்சக்கரம் என்றக்கூடிய ஒரு பட்டாசு தயாரித்துக் கொண்டு வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. இப்போ இந்த வெடிவிபத்துல பாத்தீங்கன்னா பொன்பாண்டி, அலர்சாமி என்ற 2 உயிரிழந்து ஏற்பட்டிருக்காங்க. 2 அறைகள் தரமட்டமா தரமட்டமாகி இப்ப அந்த வேற யாரா உள்ள ஈடுபாட்டில் சிக்கியிருக்கிறாரா என்று பற்றி தீயணைப்பு வீரர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சம்பவ இடத்துக்கு காவல்துறை அதிகாரிகளும் தீயணைப்பு அதிகாரிகளும் அனைவரும் சம்பவ பார்வையிட்டுள்ளார்கள். பட்டாசு ஆலை முறையாக அனுமதி பெற்று செயல்படுகிறதா? விசாரணை தொடங்கி இருக்கிறதா? இந்த ஆலை முழு அனுமதியோடு நடைபெறுவதாக இங்குள்ள வேலை செய்யும் ஊழியர்கள் அறிவித்துள்ளார்கள். அது மேலும் விசாரணையை இங்குள்ள வந்துள்ள தாசில்தார் மற்றும் வருவாய் ஆய்வாளர்கள் மற்ற ஆவணங்களை பற்றி விசாரணை கொண்டிருக்கிறார்கள். தற்போது மொத்தம் எத்தனை அறைகள் அந்த பட்டாசு ஆலையில இருந்தன? தற்போது 2 அறைகள் தரைமட்டமாக இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. மற்ற தொழிலாளர்களுக்கு காயமடைந்து ஏதாவது ஏற்பட்டிருக்கா? இது இந்த 30 அறைகள் கொண்ட இடத்துல கடைசி ஓரப்பகுதியில் இந்த 2 அறைகள் உள்ளது. ஒரு அறையில் வெடித்தவுடன் 2 உள்ள சிக்கிக் கொண்டார்கள். மற்ற பக்கத்துள்ள அறையில் வெடித்து விட்டது. மற்ற அறையில் கொஞ்சம் தள்ளி இருப்பதால் உடனே பக்கத்து அறையில் வேலை வைத்துக் கொண்ட இந்த ஊழியர் அனைவரும் வெளியேற்றப்பட்டார்கள். வெளியே சென்றதனால இதுவரை எந்த ஒரு காயமும் யாருக்கும் ஏற்படவில்லை என்று இங்குள்ள ஊழியர்கள் தெரிவித்தார்கள். கடந்த சில வாரங்களாக சிவகாசி பகுதியில் அடிக்கடி இது போன்ற பட்டாசு ஆலைகளில் வெடி விபத்து ஏற்படுவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. என்ன சொல்கிறார்கள் அதிகாரிகள்? முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும் என ஆலை அதிபர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா முன்னெச்சரிக்கை முதல்ல இங்க ஊழியர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். தற்போது இந்த பகுதியில வெப்பம் தாக்கம் அதிகமா இருக்கிறது. வெப்பம் அதிகமா இருப்பதால மதியும் போது இந்த மதிய வேளையில மறைவு மருந்துகள் உராய்வினால இந்த மாதிரி விபத்துகள் அடிக்கடி ஏற்படுகிறது. அதை இங்குள்ள ஊழியர்களுக்கு சரியான அவங்களுக்கு ஒரு அணுகுமுறையை பயன்படுத்துவதற்கு செய்முறையை அதிகாரிகள் அவங்களுக்கு மேலும் மேலும் அதிகப்படுத்தணும் இந்த பகுதி ஊழியர்கள் விரும்புறாங்க. விரிவான தகவலுக்கு நன்றி.